இந்த நம்பர் லைன் which number is 4 units to the right of -7. ஸோ முதல்ல நம்ம நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். -7 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், -7 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? -7 எழுதிக்கலாம். ரைட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படிதான் மூவ் ஆக பண்றோம். இப்படி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இப்போ இங்க என்ன வரும், -6, -5, -4, -3, -2, -1, அப்புறம் இங்க என்ன வரும், 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், -7 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு, -7. அப்புறம் -4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் -7. ரைட்னா என்னது, இந்த டைரக்ஷன்ல நீங்க மூவ் பண்றீங்க. ஸோ 1, 2, 3, 4. அப்போ 4 யூனிட்ஸ் நம்ம மூவ் பண்ணா நமக்கு எந்த பாயிண்ட் வருது, -3. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் இஸ் -3. ஸோ -3 இஸ் 4 யூனிட்ஸ் ரைட் ஆஃப் -7. இப்போ நெக்ஸ்ட் 5 செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன்னுக்கு நம்ம நம்பர் லைன் போடலாம். ஓகே, நம்பர் லைன் போட்டுட்டேன். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, 5 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 3ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க 3 நோட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன வரும், 2, இங்க 1, இங்க 0. சரியா? 0, 1, 2, 3. ஏன் நான் இப்படி நோட் பண்றேன்னா, நம்ம எங்கேயாவது 0 போட்டுட்டு நமக்கு நம்பர் இல்லாம போயிடும். திரும்பவும் நம்ம லைன் அழிச்சிட்டு திரும்பவும் போடணும். அதனால நமக்கு மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணிட்டு நம்ம அப்படியே டிகிரீஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த பக்கம் என்ன வரும், -1 வரும், இங்க -2 வரும், இங்க -3 வரும், இங்க -4 வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ லெஃப்ட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 3 பாயிண்ட் நோட் பண்றோம். இப்போ லெஃப்ட்னா எந்த பக்கம் சைடு மூவ் ஆகும் பாருங்க, ரைட்னா இந்த சைடு ஆரோ மார்க் போடணும். இப்படி இந்த சைடுல மூவ் ஆகும், இப்படி ஜம்ப் ஆகும். லெஃப்ட்னா பாருங்க 5 யூனிட்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5. இப்போ 5 யூனிட்ஸ் மூவ் பண்ணா நமக்கு என்ன வருது, இந்த இடத்துல எந்த பாயிண்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா -2. ஸோ 5 units to the left of 3 என்னது, ஆன்சர் இஸ் -2.